உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று கோலாகலமாக கொண்டாடப்படும் நிலையில் அனைத்து மசூதிகளிலும் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். பக்ரீத் பண்டிகை ஹஜ்ஜீப் பெருநாள் என்றும் தியாக திருநாள் என்றும் அழைக்கப்படுகிறது. நபியின் தியாகத்தை போற்றும் வகையில் இந்த பண்டிகை நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனை ஒட்டி அனைவருக்கும் மகிழ்ச்சி, புதிய நம்பிக்கை அளிக்கட்டும் என அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். முதலாவதாக வாழ்த்து கூறியுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய், ஏழை எளிய மக்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும், சமூகத்தில் அன்பும் சமத்துவமும் நிலைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் பக்ரீத் பெருநாளில் சமுதாயத்தில் மனிதநேயமும் மத நல்லிணக்கமும் தழைத்தோங்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தொடர்ந்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், பக்ரீத் திருநாளில் என்றென்றும் என் நேசத்துக்கும் பாசத்துக்கும் உரியோராக திகழும் இஸ்லாமிய மக்கள் அனைவருக்கும் தனது இனிய வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ள பக்ரீத் வாழ்த்தில், இறை தூதரின் தியாகங்களை மனதில் நிலைநிறுத்தி மனிதநேயம் தழைக்க அர்ப்பணிப்பு உணர்வுடன் பாடுபடுவோம் என குறிப்பிட்டுள்ளார்.